பிரமாதம். அட்டகாசமா ஓட்ட கத்துக்கிட்டியே. கத்துக்கிட்டு தானே ஆகணும். அது என்னன்னா, நீ ஆபீஸ் வேலையில எப்பவும் பிஸியா தானே இருக்க. இப்படி ஏதாவது கத்துக்கினாதான் உன்னை லாங் டிரைவுக்கு கூட்டிட்டு போக முடியும். மனசு இல்லைன்னா நீ தான் ரொமான்டிக்னு நினைப்பா. நானும் ரொமான்டிக் தான். ஆமா எனக்கும் தெரியும். சார் ரொம்ப குறைஞ்சவர் இல்லையே. வேலண்டைன்ஸ் டேக்கு தான் சார் எனக்கு 1000 ரெட் ரோசஸை கிஃப்ட் பண்ணீங்களே, மறக்க முடியுமா? ஏய் நில்லு, ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. இங்க பாருங்க, இங்க கொஞ்சம் ரத்தக்கரை இருக்கு. சார் அப்படின்னா இந்த பொம்பளைய இங்கதான் எங்கேயோ வச்சு சுட்டிருக்காங்க. ஆமா இருக்கலாம். நம்ம முன்னாடி போய் பார்ப்போம். சார், இவ்வளவு தனிமையான இடத்துல யாராவது இங்க வீடு இருக்குன்னு எதிர்பார்த்தாங்களா? தனிமையா தான் இருக்கு. இந்த மாதிரி இடங்கள் தான் குற்றவாளிகளோட கூடாரமா இருக்கு. உள்ள போய் பார்ப்போம். பார்த்து, உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, உங்க கையில என்ன மாதிரி ஆயுதம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஜாக்கிரதை. நான் ஜன்னல் வழியா உள்ள போவா? சார், இங்க யாருமே இல்லையே. ஓடிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, இடத்த நல்லா சர்ச் பண்ணுங்க. ஏதாவது தடையும் விட்டுருக்காங்களான்னு பாருங்க. சார், அங்க அது மாதிரி எதுவும் கிடைக்கல சார். ஓகே. என்னது இது? சாரு, கயிறு. யாரையோ காப்பாத்தணும்னு அந்த லேடி சொன்னதா சொன்னாங்கல்ல. மேபி அவங்க தான் இங்க இருந்திருப்பாங்களோ. ஒருவேளை அந்த லேடியை இங்கதான் கட்டி போட்டு வச்சிருந்தாங்களா? ஒருவேளை அவங்க தப்பிக்கலாம்னு நினைச்சிருக்கும் போது அவனுக்கு சுட்டிருக்கலாம். சார், இங்க பாருங்க, குழந்தையோட ஷூ இது. குழந்தையோட ஷூவா? ஏதாவது ஒரு குழந்தை ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோ? ஒருவேளை அந்த குழந்தை அந்த லேடியோட தான் இருக்குமோ? இருக்கலாம். அந்த குழந்தையை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு எதுவும் நடக்க விடக்கூடாது. வாங்க. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? எங்க இருந்து தான் கேக்குது? டிக்கில இருந்து வருது. சிஐடி. சார், இந்த லேடியை பத்தி ஜாதகமே இருக்கு. இவளோட பேரு காமியா. இவ பழைய குற்றவாளி. பெரிய பெரிய கேங்குக்கு இவங்க திருடுறதுக்கு துணையா போயிருக்காங்க. 2 மாசம் ஜெயில இருந்திருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. ஆனா இப்ப இறந்து. சார், இவளே ஒரு குற்றவாளி தான். அப்புறம் எதுக்கு இன்னொரு குற்றவாளி இவளை சுற்றுக்கணும்? எப்படி வேணாலும் இருக்கலாம் ஃப்ரெடி. இவ ஏதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கலாம், அதுக்கு அவங்க பழி வாங்கி இருக்கலாம். இல்ல திடீர்னு இவ திருந்தி நல்லவளா மாறி இருக்கலாம். விக்டிம்க்கு உதவலாம்னு நினைச்சிருக்கலாம். சாகும்போது கூட யாரையோ காப்பாற்றணும்னு சொன்னாங்கல்ல. சார், சார், அட, இந்த குழந்தை மயங்கி கிடந்தா சார். செல்லம், யார் நீங்க? இந்த குழந்தைக்கு என்னாச்சு? சார், என்னோட பேரு சுரேஷ். இந்த குழந்தை என்னோட கார் டிக்கியில கிடந்தா சார். கீழியா? சிஐடின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனாலதான் சார் உங்ககிட்டயே கூட்டிட்டு வந்துட்டேன். சார், இந்த குழந்தையோட நிலைமைய பாருங்க. முதல்ல இவளை டாக்டர் கிட்ட தானே கூட்டு போனோம். இல்ல சார், நான் சுத்தமா பயந்து போயிட்டேன். பயத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சார், குழந்தை மயக்கத்துல இருக்கா. பல்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. சீக்கிரம். பொறுமையா பண்ணுங்க. பாத்துப்பா. உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும்ல? செல்லக்குட்டி, ஒரு விஷயம் சொல்றியா? உங்க வீடு எங்க இருக்கு? ஷாம் நகர். ஷாம் நகர்ல எங்கம்மா? எனக்கு தெரியாது.
அது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. அப்புறம் உன் வீட்ல வேற என்னென்ன இருக்கு? ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஓ, ஸ்விம்மிங் பூல் இருக்கா? சரிடா கண்ணா, ஒரு விஷயம் சொல்லுங்க என்கிட்ட. எப்படி தொலைஞ்சு போனீங்க? நானு ஸ்கூல் பஸ்ல இருந்து இறங்கும் போது ஒரு அங்கிள் என்னை தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு. எங்க செல்லம் கூட்டிட்டு போனாரு? நான் மயங்கி விழுந்துட்டேன்னா எழுந்து பார்க்கும்போது நான் ஒரு ஜங்கல்ல இருந்தேன். சார் ஒருவேளை இறந்து போன காமியா இருந்தாலே அததான் சொல்றாளோ? இருக்கலாம். சரிம்மா, நீங்க எப்படி அந்த வீட்ல இருந்து தப்பிச்சு வெளிய வந்தீங்க சொல்லுங்க. ஒரு ஆன்ட்டி எனக்கு உதவி பண்ணாங்க. உடனே அந்த கெட்ட அங்கிள் அவங்களை கொன்னுட்டாங்க. இங்க பாருமா, இவங்க தான் அந்த ஆன்ட்டியா? ஆமா. தேங்க்யூடா செல்லக்குட்டி. சரி, நாங்க இப்ப போயிட்டு திரும்பவும் வந்து உன்னை சந்திக்கிறோம். சரியா? உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வரும். ஓகேவா? பாய் செல்லம். சார் இவ யூனிஃபார்ம் வச்சு ஸ்கூல்ல கண்டுபிடிச்சலாம். குழந்தையோட ஸ்கூலுக்கு போனா அவ வீடு எங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். மனோகர், ஆஃபீஸ் ரெஜிஸ்டர்ல இருந்து பிங்கியோட அட்ரஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ஆனா பிங்கி எப்படி கடத்திருப்பாங்க சார்? ஏன்னா கடைசி நாள் அவங்க வீட்டுக்கு பஸ்ல தான் போய் இறங்கி இருக்காங்க. பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போறதுக்குள்ள இந்த கடத்தல் நடந்திருக்கலாம். பிங்கி ஸ்மார்ட்டான பொண்ணு சார். ஆகஸ்ட் 15க்கு இவங்க தான் கொடியேற்றுறதா இருந்தது. அவங்க இல்லாத காரணத்தினால நான் அந்த பொறுப்பை வேற ஒரு குழந்தைக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இல்ல பிங்கி கண்டிப்பா வருவா. இங்க வந்து தேசிய கொடியை கண்டிப்பா ஏத்துவா. என்னால உறுதியா சொல்ல முடியும். சார், பிங்கியோட அட்ரஸ் இந்தாங்க சார். ஷாம் நகர். யாரு? என்னங்க? என்ன விஷயம்? சிஐடி, கதவு தரங்க. யார பக்கம் வந்திருக்கீங்க? இது மிஸ்டர் ஜீத்தோட வீடு தானே? ஆமா. கதவு தரங்க, நாங்க பிங்கியை பத்தி விசாரிக்கணும். பிங்கி சார், இங்க சிஐடிகளா வந்திருக்காங்க. சிஐடி? ஹாய், என் பேரு ஜீத். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? உங்க குழந்தை பிங்கியை பத்தின தகவலை சொல்லதான் நாங்க வந்திருக்கோம். இது பிங்கி உங்க பொண்ணு தானே? இல்லங்க, இவங்க என் குழந்தை இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன, இவ உங்க குழந்தை இல்லையா? இல்ல. அப்புறம் அதுக்கு இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க? அது அண்ணி டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஒரு நிமிஷம். பிங்கி உங்க பொண்ணு இல்லனா அப்புறம் ஸ்கூல்ல எப்படி அவங்க உங்க அட்ரஸ கொடுத்தாங்க? அட்ரஸ் தப்பாவும் இருக்கலாம்ல. இங்க பாருங்க, நீங்க ஒருவேளை கட்டாயத்தின் பேர்ல போய் சொல்றீங்கன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனையும் உள்ளதை உள்ளபடி சொல்லிடுங்க. என்ன எங்களை போட்டு இப்படி இம்சை பண்றீங்க? இது என் குழந்தையா இருந்தா இதை நான் ஆமான்னு சொல்லிருக்க மாட்டேனா? இங்க பாருங்க சார், நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எங்க ஃபேமிலில எல்லாரும் டென்ஷனா இருக்கோம். என்ன டென்ஷன்? இங்க பாருங்க, இது எங்க பர்சனல் மேட்டர். சரி, that's your wish. நீங்க ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பிங்கி நல்லா இருக்கா. அவங்க அம்மா அப்பா கிடைக்காத வரைக்கும் அவ எங்க கிட்ட பாதுகாப்பா இருப்பா. எவ்வளோ பெரிய கேஸ் சால்வ் பண்ணிருக்கோம். உங்களை மாதிரி ஆளுகளை நான் பார்த்ததே இல்ல. அங்க குழந்தை அழுதுகிட்டு இருக்க, தான் வீட்டுக்கு தான் குடும்பத்துக்கிட்ட வரணும்னு அவ அழுதுகிட்டு இருக்கா. ஆனா நீங்க குழந்தைய ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே நான் கேட்டார சூழ்நிலை. இந்த பாருங்க, ஆல்ரெடி என் பொண்டாட்டி டிப்ரெஷன்ல இருக்கா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை சொல்லி அவளை மேலும் தொல்லை பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, நான் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்க ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. அப்புறமா இனிமே நீ ஒரு அனாதை நான் பிங்கி கிட்டே சொல்லிடுறேன். அவளுக்கு இனி வீடு கிடையாது, அம்மா அப்பா யாரும் கிடையாது. இல்ல, என் பிங்கி அனாதை இல்ல. நான் இருக்கேன்ல, நான் தான் அவளோட அம்மா. அவ என் குழந்தை தான். நல்லது, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் உண்மையை சொன்னீங்களே. வாங்க, நாங்க உங்களை பிங்கி கிட்ட கூட்டிட்டு போறோம். சார், நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நாங்க இப்ப பிங்கி கிட்ட வர முடியாது. அட, யார பார்த்து பயப்படுறீங்க? கிட்னாப்பர்ஸ பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. பாருங்க, இப்ப இருக்கிற நிலைமையில நாங்க எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இப்படி அநியாயம் பண்றீங்களே, இவ்வளவு தடவை நான் ரிக்வெஸ்ட் பண்ணியும் நீங்க கேட்க. சரி, ஏதோ பெருசா ஒண்ணு மறைக்கிறாங்கன்னு தோணுது. இல்லனா எந்த குடும்பமாவது தன்னோட 5 வயசு குழந்தைய நிராகரிப்பாங்களா என்ன? ஏதோ ஒரு மோசமான சிச்சுவேஷன் தான். பிங்கி திருப்பி கூப்பிடவே பயப்படுறாங்களே. அப்படி என்ன சார் கட்டாயம் இருக்கும்?
அவங்க வாயை திறக்க மாட்டாங்களே சார். தெரிஞ்சிரும் நிக்கில். இந்த வீட்ல எத்தனை லேண்ட்லைன் மொபைல் இருக்கு எல்லாமே டேப் பண்ணிடுங்க. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்மளோட கண்காணிப்புல கொண்டு வரணும். அட ஆட்டோக்காரண்ணே, சரியான அட்ரஸ் தானே கூட்டு வந்தீங்க, தப்பான அட்ரஸ் ஒன்றும் இல்லையே. கரெக்டான விலாசம் தான்மா. சரி சரி, எவ்வளவு காசு ஆச்சுன்னு சொல்லு. வேற என்ன, 155 ரூபா ஆச்சு. 155 ரூபாவா? வண்டி சார்ஜஸ் கேக்குறியா இல்ல வரதட்சணை கேக்குறியா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? மேடம், புல்தான் நகர்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன். எவ்வளவு தூரம் தெரியுமா அது? நீங்களே வந்து மீட்டரை கொஞ்சம் பாருங்க. உன்னோட மீட்டர் ரிப்பேர். நீ கொஞ்சம் சும்மா இரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. அண்ணா இங்க பாருங்க, 100 ரூபாய் 155. இந்தாங்க 150. ஐயோ, சேஞ்ச் இல்லைங்களே. இவர்கிட்ட சில்லறை கூட இல்ல. ஐயோ நீ கொஞ்சம் சும்மா இரு. அண்ணே பரவாயில்ல இருக்கட்டும், நீ கிளம்பு. இப்ப நீ கிளம்பலன்னு வையே, இவ இங்கே இருந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் சண்டை போடுவா. ஆமா, பேக் ஒண்டிதான் இப்ப குறைச்சல். கண்ணுக்குட்டி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க. அவ முன்னாடி லொட லொட லொடன்னு பேசிட்டு இருக்காத. லொட லொட நான் பேசுறேனா? நானும் அப்படி பேசுறேன். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? வணக்கங்க. வணக்கம். வணக்கம்க்கா. இவர் என்னோட ஹஸ்பண்ட். கொஞ்சம் வேடிக்கையா பேசுவாரு. சின்ன வயசுல இருந்து நான் அப்படிதான். உங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா வந்திருக்கோம். இனிமே இங்கதான் தங்குவோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சார், நான் ஏதாவது ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேனா என்ன? இல்ல, ரொம்ப ஒண்ணும் இல்லையே, கொஞ்சம் அதிகமாயிருச்சு. சரிவா, வேலையை ஆரம்பிப்போம். இந்த கேமரா வந்து கொஞ்சம் மேல செட்டப் பண்ணிடு. எஸ் சார். சரி, எல்லாம் ரெடி சார். சரி, கேமரா வேலை செய்தா இல்லையான்னு பார்ப்போம். கேமரா ஒர்க் ஆகுது. சரி வா, ஒரு நிமிஷம். லேண்ட்லைன்ல இருந்து ஃபோன் வருது. ஹலோ, நான் உன்னை பாராட்டுறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சிஐடி கிட்ட வாயை திறக்காம இருந்ததுக்காக பாராட்டு. அவங்க கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தனா உன் குழந்தைய பர்மனண்டா இழந்திருப்ப. இங்க பாரு, நீ சொல்ற எல்லாத்தையுமே நாங்க கேக்குறோம். சிஐடி கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டோம். எங்க குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அது போதும். சபாஷ், அப்படிதான் நான் சொல்ற மாதிரி நீங்க ஆடணும். இல்லைன்னா பிங்கி எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்ப நினைச்சாலும் அவங்க மூச்சை நான் நிறுத்திடுவேன். இல்ல, இங்க பாரு, என் குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. ஒன்னும் ஆகாது. சாயங்காலத்துக்குள்ள ஒழுங்கா பணத்தை கொண்டு வந்துருங்க, பழைய இடத்துலயே. புரிஞ்சதுல? சரி. வேடிக்கையா இருக்கே சார். நம்மளை பத்தி அந்த கிட்னாப்பருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஒரு வேலை பண்ண, இந்த போன் எங்க இருந்து வந்ததுன்னு கண்டுபிடி. சார், அதுக்குள்ள நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஹலோ. கிட்னாப்பர் ரொம்ப மோசமானவனா இருக்கான். நம்ம பிங்கி வீட்டுக்கு போனதெல்லாம் கரெக்டா சொல்றான். அதே மாதிரி பிங்கி எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு கரெக்டா சொல்றான். ஓ, அப்படின்னா குற்றவாளி பிங்கியோட வீட்ல ஏதாச்சும் கேமராவை ஃபிட் பண்ணி வச்சிருக்கானா என்ன? இல்லனா வீட்டு பக்கத்துல உளவாளி வச்சிருக்கலாம், இல்ல வீட்டுக்குள்ளேயே யாரையாவது ஸ்பையா வச்சிருக்கலாம். சொல்ல முடியாது. சரி, எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு, புரிஞ்சுதா? ஓகே சார். சார், ஏதோ ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து அந்த கிட்னாப்பர் கால் பண்ணிருக்கான். லொகேஷன் ட்ரேஸ் பண்ண முடியல. பிரைவேட் நம்பர்ல இருந்தா? புத்திசாலியா தான் இருக்கான். ஆனா நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கண்டிப்பா தப்பிக்க முடியாது. சார், பிங்கியோட ஆன்ட்டி ரோமோட மொபைலுக்கு கால் வருது.
ஹலோ, சீக்கிரம் பார்க்கவா, அப்புறம் பார்க்க முடியாது. இப்ப என்னால அங்க வர முடியாது. ஏன்? இங்க கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நான் ஊரை விட்டு வெளியில போறேன், அப்புறம் சந்திக்க முடியாது. சரி, வரேன். எங்க வரணும்னு தெரியும்ல? வந்துகிட்டு இருக்கேன். இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஜெயவந்தி சார், இங்க பிங்கியோட ஆன்ட்டி ரோமா இருக்காங்கல்ல, அவளோட மொபைலுக்கு ஒரு ஆள்கிட்ட இருந்து கால் வந்தது. அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஓடிக்கிட்டு இருக்கா? ஆமா சார், கொஞ்ச நேரத்துல அவனை போய் பார்க்க போறேன். சரி, 2 பேர் இருக்கோம்ல, என்ன ஓடுதுன்னு பாப்போம். சரியா? சார் வராங்க. இப்ப தெரிய வந்துரும் எதனால இவளுக்கு டென்ஷன். ஹலோ, அடிக்கடி ஃபோன் பண்ணாத, நான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னல. அட, வர வழியில டிராபிக் இருக்கு, பறந்தா வர முடியும். அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்க. இங்கதான். ராஜன் விஹாருக்கு போங்க. சார், எனக்கு நோய் எதுவும் சரியா படல சார். இதுல ஏதோ பெரிய வில்லங்க இருக்கணும்னு தோணுது. நீ ஒண்ணு பண்ணு, நீ அந்த ஆளை ஃபாலோ பண்ண, நான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்றேன். சார், ரோமா எங்க போயிட்டா? இந்த இடத்துல பார்த்தா யாரும் இருக்க மாதிரியே தெரியலையே. ரோமாவோட போனு. நிக்கில், இந்த ரோமா திடீர்னு எங்க காணாம போனான்னு தெரியல. நீ ஒண்ணு பண்ணு, நீ அந்த ஆளை பிடிச்சி பியூரோக்கு வந்து சேரு, சரியா? ஓகே. சார், இவனை நான் பிடிச்சிட்டேன் சார்.
தப்பிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணா. என்னையா சார் புடிச்சு வந்தீங்க? ரோமாவனை எதுக்காக பார்க்கணும்னு நினைச்சேன். யாரையாவது பாக்குறது தப்பா என்ன? வாய் கொழுப்பா பேசாத, கேட்டதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லு. ரோமா அந்த பாக்கெட்ல உனக்கு என்ன கொடுத்தா சொல்லு. அப்போ உங்களுக்கு அந்த பாக்கெட்டை பத்தி தெரியுமா? அந்த பாக்கெட் எங்க இருக்கு? சார், பணமும் பிங்கியோட போட்டோவும் இருக்கு. இந்த பணம் யாருக்கு கொடுக்கறதுக்காக? சார் அது எனக்கு தெரியாது சார். ஒருத்தங்க வருவாங்க, அவங்க கிட்ட போய் இதை கொடு அப்படின்னா சார். சார், பிங்கியோட போட்டோக்கு பின்னாடி ஏதோ எழுதியிருக்கே. மை காட், கில்லர். இவளை கொலை பண்ணணுமா? எதுக்கு? ஏன் ரோமா இவளை கொலை நினைக்கிறா? ரோமா எங்க? ரோமா எங்க இருக்கா? சார் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சார் நான் வந்து ரோமாவோட கம்பெனில வேலை செய்யறேன், அவ்வளவுதான் சார். என்ன வேலை செய்யற? வேற கூலி வேலை தான் சார். இந்த வேலைக்கு 500 ரூபாய் கொடுத்து ஒருத்தங்க வருவாங்க, அவங்க கிட்ட இதை கொடுத்துன்னு சொன்னாங்க சார். இந்த பாக்கெட்ல என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் செஞ்சிருக்க மாட்டேன் சார். நீ தானே போன் பண்ண ரோமாவுக்கு? இன்னொரு வாட்டி பார்க்க முடியாதுன்னு சொன்னியே. ஆமா சார், நான் கிராமத்துக்கு போறேன், ராக்கிக்காக போறேன் சார். ரக்ஷா பந்தன் அன்னைக்கு தங்கச்சி போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன்ல, அப்ப சொல்லு. உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் ரோமா எதுக்காக அந்த இடத்துக்கு போனா? சார் எனக்கு அதை பத்தில எதுவும் தெரியாது சார், எதுவும் தெரியாது சார். இந்த கவரை யாருக்கு கொடுக்க சொன்னா? சார் இந்த பாக்கெட்டை பத்திரமா வீட்டு அலமாரியில் எடுத்து வை, நான் உனக்கு அப்புறமா போன் பண்ணி யாருக்கு எங்க கொடுக்கணும்னு சொல்றேன்னு சொன்னான் சார். சரி நானும் கொண்டு போய் வீட்டுல வைக்கலாம்னு நினைச்சேன் சார். நோ சார், ரோமாவோட போனே நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவனுக்கு போன் பண்ணி சொன்னது யாரு? ஏதோ கேடித்தனம் பண்றாங்க. அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணி எல்லாத்தையும் இவங்கிட்ட சொல்லிடுவா. மாட்டாமையா போயிடுவா. சார், ஒருவேளை ரோமாவோட குடும்பத்துக்கு அவ இருக்கிற இடம் தெரியலாம்ல? ரோமா என்ன மறுபடியும் வந்துட்டீங்க? நாங்க தான் உங்ககிட்ட பேச எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்தீங்க? கிட்னாப்பர்ஸை பத்தி எங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னு தான் சொல்ல வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்கள பிடிக்கிற தூரத்துல தான் நாங்க இருக்கோம். யாரு யாரு உங்க? சோட்டி, நீ அமைதியாரு. அண்ணா அண்ணா, எங்களுக்கு எதுவும் வேணாம். நீங்க கேட்டுதாங்கணும். ஏன்னா அது உங்களோட மனைவி ரோமா தான். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மனைவி மேலேயே நீங்க பழி போடுவீங்க? அதோட இங்க வராதீங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப வந்து வேற தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இங்க வந்து நிக்கிறோம்னா அது எங்களோட வேலை. ஒரு கிரைம் நடந்திருக்கு, ஒரு குழந்தையை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தையை ஏத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இப்ப அந்த குழந்தையோட ஆன்ட்டி அவங்களும் காணாம போயிட்டாங்க. இங்க பாருங்க, அவங்க எங்கேயும் காணாமலாம் போல. புரியுதா உங்களுக்கு? அப்படியா? அப்ப கூப்பிடுங்க, நாங்க பேசுறோம். இப்பதான் ஏதோ பக்கத்துல பர்சனல் வேலையா போயிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்க சொல்றேன். அப்படியா? பர்சனல் வேலையா வெளியே போயிருக்காங்க, ஆனா மொபைலை விட்டுட்டாங்களே. என் மனைவியை ஃபாலோ பண்ணீங்களா? ஆமா, எங்க டியூட்டியை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாரும் இப்படி பேசாம அமைதியா இருக்கிறதால எங்க வேலை தான் இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க மட்டும் கரெக்டா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த குற்றவாளி ஜெயில களி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பான். இங்க பாருங்க, தயவு செஞ்சு எங்க மேல நீங்க நம்பிக்கையே வைக்காதீங்க. இங்க பாருங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்தோம். இத பாருங்க, எங்களுக்கு ஒன்றும் உங்க உதவி தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் ரோமாவை பத்தி சொன்னீங்கல்ல, ஒருவேளை அவளுக்கு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அப்போ கூட எங்களுக்கு உங்க உதவி தேவையில்லை. ஏன்னா இது எங்க ஃபேமிலி மேட்டர். சிஐடியோட கேஸ் யாருக்கும் ஃபேமிலி மேட்டர் கிடையாது. தேவை இருந்துச்சுன்னா மறுபடியும் வருவோம். வணக்கங்க. வேண்டாம் வேண்டாம், நிக்காதீங்க, நடந்துகிட்டே இருங்க. நடந்துகிட்டே நம்ம விஷயத்தை பேசலாம். நான் சிஐடி சேர்ந்தவ, இன்ஸ்பெக்டர் ஸ்ரேயா. சிஐடியா? மறுபடியுமா? கவிதா, உங்களோட பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நீங்க ஒரு தடவை கூட அவளை போய் பார்க்கல. உங்க மனசையும் அந்த பிஞ்சு மனசையும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்தணும்? ஒருவேளை எங்க குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க தான் காரணமா இருக்க முடியும். கவிதா, நீங்க பயப்படாதீங்க. சிஐடி நாங்க இருக்கிற வரைக்கும் உங்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. நான் பிங்கிய பத்தி பேசவே இல்ல. அப்புறம் எனக்கு நிக்கி பத்தி தான் கவலை. நிக்கி யாரு? ரோமாவோட குழந்தை. அவளையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், ரோமா குற்றவாளி இல்ல. அப்படின்னா அந்த பணம் இருந்த பார்சல்ல பிங்கியோட போட்டோல இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாம்
ரோமா கண்டிப்பா எந்த தப்புமே பண்ண மாட்டா. இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க பிங்கியை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னதுக்கு அப்புறம் சந்தோஷமாவே இல்ல. ஏன்னா நீங்க எல்லாம் நிக்கிய பத்தி கவலைப்படுறீங்க. சரி நீங்க சொல்லுங்க, நிக்கி எங்க இருந்து காணாம போனா? அவளோட பிளே ஸ்கூல்ல இருந்து. பிளே ஸ்கூல் எங்க இருக்கு? ஆமா, நிக்கி இங்கதான் கேஜி டீம்ல படிக்கிறா. அதாவது கிட்னாப் ஆகுறதுக்கு முன்னாடி நிக்கி கடைசியா உங்க ஸ்கூல்ல தான் அவளை பாத்துருக்காங்க. ஸ்கூல்ல இருந்தெல்லாம் கிட்னாப் ஆகல சார். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. புதன்கிழமை ஸ்கூல் முடிஞ்சதும் எல்லா பசங்களோடையும் சேர்ந்து அவ வேன்ல ஏறி வீட்டுக்கு போயிட்டா. அந்த வேன் டிரைவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஓகே. ஹேமந்த் உள்ள வர சொல்லுங்க. ஹேமந்த் உங்க சிஐடில இருந்து வந்திருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணுமா? சிஐடியா? மேம் நான் அதுவும் தப்பு பண்ணல. பயப்படாத, இத மட்டும் சொல்லு. புதன்கிழமை மத்த குழந்தைங்களோட நிக்கிய அவ வீட்டுல விடுறதுக்காக நீ போயிருந்தல்ல, அப்போ நிக்கிய நீ வீட்டுக்குள்ள போய் விட்டுட்டு வந்தியா இல்ல கேட்லயே விட்டுட்டியா? சார் கரெக்டா போய் விட்டனா அது ஆயாமாவோட வேலை தான் சார். ஆயாமா தான் உள்ள போய் விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். எங்க அந்த ஆயா? கூப்பிடுங்க. சார் அவங்க வியாழக்கிழமையில இருந்து இன்னும் வேலைக்கு வரல. அந்த ஆயாமா வியாழக்கிழமையில இருந்து வேலைக்கு வரலையா? அவங்க பேர் என்ன? ஷீலா. அவங்க அட்ரஸ், போன் நம்பர், போட்டோ ஏதாவது உங்க ரெக்கார்ட்ல எழுதிருக்கீங்களா? இருக்கு, ஒரு நிமிஷம். இந்தாங்க அவங்களோட போட்டோ அண்ட் அட்ரஸ். சார் இவங்க அந்த காமியா, உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா? இது ஒன்னும் ஆயாமா கிடையாதுமா, கிரிமினல், பக்கா கிரிமினல். என்ன? இந்த ஆயாவை வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி போலீஸ்கிட்ட ஏதாவது வெரிஃபிகேஷன் பண்ணீங்களா? சார் பாக்குறதுக்கு நல்லவங்களா இருந்தாங்க, அதனாலதான். குழந்தைகளை பாக்குறதுக்காக ஒரு ஆயாமாவை நீங்க வேலைக்கு வைக்கணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி அவளை பத்தி வெரிஃபிகேஷன் பண்ணாமையா வேலைக்கு சேர்ப்பீங்க? சாரி சார். ஷீலா, காமியா, ஆயா. சார், காமியா வீட்டுல பூட்டு போட்டிருக்க. இந்த வீட்ல அவங்க தனியா தான் தங்கி இருக்கணும். அவங்களுக்கு குடும்பம் இருக்கிறதா தோணல. நிக்கில் சார், பூட்டு தர. நிக்கில், ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு பாரு. ஆன் பண்ணு. நல்லா பாருங்க, இந்த வீட்டோட மூல முடுக்கெல்லாம் ஒண்ணு விடாம தேடுங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும். சார், அங்க ஏதோ பெரிய பெட்டியை மறைச்சு வச்சிருக்காங்க சார். கண்டிப்பா இந்த ட்ரங்க் பெட்டியில ஏதாவது இருக்கும். தொற தொற இது. ஓஹோ, சார் இவ்ளோ பணம் வச்சிருக்காங்க. தப்பான வேலைக்காக தப்பான வழியில் வந்த பணமா இருக்கும். அதனாலதான் இத ட்ரங்க் பெட்டிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கா. சார், ஒருவேளை இந்த பணத்தை நிக்கியோட கிட்னாப்பிங்காக கொடுத்திருந்தா? நல்லா பாரு, பாக்ஸ்குள்ள கீழே ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. இல்ல சார், இந்த பேக்லயும் பாக்ஸ்லயும் எதுவுமே. ஒரு நிமிஷம் இரு. இது என்னது? ஒருவேளை இது பேக்கோட பிராண்டா இருக்குமோ? வேற ஏதாவது கூட இருக்கலாம் ஃப்ரெடி. ஃபாரன்சிக்ல கேட்டா தெரிஞ்சிடும். நீ பேக் எடுத்துட்டு போ. என்ன சலோங்கி, இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதா? அட சீக்கிரம் சொல்லு. அந்த வேலையில தான் பாஸ் இருக்கேன். இருங்க ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன். இவ்வளவு நேரம் இதை தான் பண்ணிட்டு இருந்தியா? நிறைய வேலை போயிட்டு தான் பாஸ் இருந்தது. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் பாஸ். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நில்லுங்களேன், எனக்கும் உதவியா இருக்கும். இந்தா, இது 1 நிமிஷம் புடி.
டியா அதை கொண்டு வா. ஓகே இந்தாங்க. இப்ப இதுல என்ன ஒளிஞ்சுகிட்டு இருக்கோ அது எல்லாமே இப்ப வெளியில வரப்போகுது. இந்தாங்க பாஸ், இதுதான் அந்த பேக்கோட கம்பெனி பேரு. சந்தோஷமா? ஃப்ரெடி அதை கொஞ்சம் எடு, அந்த டேபிள் மேல வை. ஷாலுக்கி சார், இது என்ன பாஷையில எழுதிருக்கு? சைனீஸா இல்ல ஜாப்பனீஸா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பாஸ் இப்ப பாருங்க. ஃப்ரெடி, இது சைனீஸ் லெட்டரும் கிடையாது, ஜாப்பனீஸ் லெட்டரும் கிடையாது. இங்க வா. சாலோங்கி சாரு இதுக்காக தான் இங்க கொண்டு வர சொல்லியிருக்காரு. இந்த ஆல்பாபெட்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் தலைகீழ எழுதியிருக்காங்க. அந்த இமேஜ்ல நல்லா தெரியுது பாரு. என்ன இப்ப புரிஞ்சுதா ஏன் கண்ணாடி எடுக்க சொன்னேன்னு? டிஎம்கே அகாடமி. சார், டிஎம்கே அகாடமின்னு அப்படி ஒரு பிராண்ட் பேக்ல இல்ல. இது நிச்சயமா காலேஜ் ஒரு இன்ஸ்டிடியூஷனோட பேரா இருக்கணும். டிஎம்கே அகாடமி விசாரிங்க. டிஎம்கே அகாடமி பத்தி இத பாருங்க. இது டிஎம்கே அகாடமியோட ஸ்டாம்ப். உங்களோட அகாடமி தானே இந்த டிஎம்கே. அப்புறம் இது பேக்ல இருந்து வெட்டி எடுத்த துண்டு. இந்த பேக்ல இருந்து. இந்த பேக் உங்க அகாடமி தானே? சரி ஒன்னு சொல்லுங்க, இந்த பேக்கை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க? நாங்க இந்த பேக்கை எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் கொடுப்போம் சார். அப்படியா? இந்த லேடி கிட்டே அந்த பேக் வந்து சேர்ந்தது. இது சாட்சி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாட்சி இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தா? டீ குடுக்கறது அது இதுன்னு. அப்படியா? ஒருவேளை சாக்ஷிக்கே இந்த பேக் கிடைச்சிருக்குன்னா எல்லா ஸ்டாஃபுங்களுக்கும் நீங்க கொடுத்துருக்கணும். இல்லைங்க சார், இது அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் தான் இந்த பேக்கை கொடுப்போம் சார். இந்த பேக் அவங்க கையில எப்படி கிடைச்சதுன்னு தெரியலையே. ஒருவேளை குடோன்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா பேக் இருந்திருக்கும். எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பேக்கை தயார் பண்ணுவோம். அப்படின்னா ஏதாவது ஒரு டீச்சரோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸோ சாக்ஷிக்கு இந்த பேக்கை கொடுத்துருப்பாங்களோ. அது மூலமா அவங்க இந்த குற்றத்துக்கு அவங்க துணை போயிருப்பாங்களோ. குற்றமா? அதை நான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் எனக்கும் கொஞ்சம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்டோட லிஸ்ட் கொஞ்சம் கொடுங்க. சரிங்க சார். சீக்கிரமா வா, நம்ம கரெக்டான டைமுக்கு அங்க போய் ஆகணும்ல. பாரு, நீ பயப்படாத கவிதா. மேல இருக்கிற ஆண்டவனை நம்பு, எல்லாம் சரியா போயிடும். சரி உட்காரு உட்காரு. இந்தாங்க சார். சூப்பர் இல்ல? இவங்க தானா? இத நான் எதிர்பார்க்கல. இப்ப நல்லா மாட்டிக்கிட்டீங்க என் கையில. இப்ப பாரு. சரி, எனக்கு என்னமோ இந்த ரெண்டு பேரும் கிட்னாப்பருக்கு வெயிட் பண்றாங்கன்னு தோணுது. கிட்னாப்பர்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க ஏன் இன்னும் வரல? ஒருவேளை அவங்க வரக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களா? அட, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா என்ன? பணத்தை கேட்டாங்கல்ல, வருவாங்க வருவாங்க. நீ கவலைப்படாத, என்ன நம்பிக்கை எழுந்துடாத, வந்துருவாங்க. ஹலோ. சொல்லுங்க. ஓ, அதான் விஷயமா? சரி சரி, யா, தேங்க்யூ. என்ன தெரிய வந்துச்சு? ஒரு ஆக்சிடென்ட்ல குற்றவாளியோட அம்மா அப்பா செத்துட்டாங்களாம். அதுக்கான காரணம் பிங்கியோட அம்மா அப்பா தானா? அப்படியா? அதுக்கு தான் இவ்வளவு பெரிய பிளான். அம்மா அப்பாவோட சாவுக்கு பழி வாங்குறதுக்காக.
பணம் எங்க? அது முதல்ல குழந்தை எங்கன்னு பணத்தை எடு. நீங்க தானே சொன்னீங்க முதல்ல குழந்தைய. அட குழந்தைய கொடுக்குற முதல்ல பணத்தை எடு. இப்போ இதோ எடுக்கிறேன். ஆனா எங்களோட குழந்தை. நீ முதல்ல பணத்தை கொடு. இந்தாங்க இந்த இது உள்ள குழந்தைய இந்த பாருங்க. நில்லு. என்ன சீக்கிரமா போகணுமா? தப்பான வழியில வந்த காசு என்னைக்குமே தங்காது. சார் மன்னிச்சிடுங்க சார், நாங்க வெறும் தூதுதான் சார். இதுக்கு மேல இன்னொருத்தர் இருக்காரு சார். என்னது இதெல்லாம் பண்றது வேற ஒருத்தனா? உண்மையான திருட யாருன்னு எங்களுக்கு தெரியும். உண்மையை சொல்லு, எங்க குழந்தை நிக்கி? பாஸ் கிட்ட இருக்கு சார். அப்படியா? ஒரு வேலை பண்ண, உன் பாஸுக்கு போனை போட்டு இந்த பணத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லு. இந்தாங்கண்ணே பேக். சபாஷ். இந்தாங்க நீங்க கேட்ட காசு. இவங்களோட ஷேரை கொடுத்து அனுப்பி விடு. எங்களுக்கும் எங்க பங்கு கிடைக்கணும்பா. இந்த பணத்தை இங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்களும் உதவி பண்ணிருக்கோம். சிஐடி எல்லாரும் ஓடுங்கடா. இஷா நீயா? இஷா பணத்து மேல பேராசை இருக்க கூடாது. நிஷா தான் சார் இது எல்லாமே என்ன பண்ண சொன்னா. அப்போ ரோமா மேல போட்ட பழி பொய்யா? சார் நிஷா எங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ரோமா கிட்ட காசு கொடுத்தேன் சார். இஷா எதுக்காக இப்படி பண்ண? உன்னோட சொந்த குடும்பத்தையே இப்படி வேட்டையாடலாமா? எங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, பழி வாங்குது எப்படி செஞ்ச? நீ என் தங்கச்சி மாதிரி ஈஷா. இந்த எல்லா விஷயத்தையும் சிஐடி என்கிட்ட சொன்னாங்க. அது நடந்த சம்பவம் ஒரு தற்செயலானது, ஒரு ஆக்சிடென்ட். எதிர்பாராத விதமா எங்களுக்கே தெரியாம நடந்திருக்கலாம். ஆனா நீங்க பண்ண அந்த தப்பால தான் நான் அனாதையா இருக்கேன். அப்பதான் நான் முடிவு செஞ்சேன், உங்க குழந்தைங்களை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன். கொல்லணும்னு ட்ரை பண்ணேன். இதுக்கு நீ வெக்கப்படணும். பழி வாங்குற எண்ணத்துல குருடியாகி பச்சை குழந்தைய தண்டிக்க பாத்திருக்க. பிங்கியும் நிக்கியும் நீ கிட்னாப் பண்ணிருக்க. 2 பச்சை குழந்தைகளோட வாழ்க்கையோட விளையாடி இருக்க நீ. அது மட்டும் இல்ல, காமியாவை நீ கொலை பண்ணிருக்க. சட்டம் உனக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும். உனக்கு தூக்கு தான் கிடைக்கும், தூக்கு. அப்புறம் இப்போ நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாட நம்ம ஸ்கூல்ல இருக்கிறதுலயே ரொம்ப தைரியமான பொண்ணான பிங்கியை கூப்பிடுறேன். அவங்க மரணத்தோட போராடி வந்திருக்காங்க. பிங்கி நம்ம ஸ்கூலுக்கும் பல குழந்தைகளுக்கும் முன்னுதாரணமா இருந்திருக்காங்க. மோசமான இக்கட்டான சூழ்நிலையிலையும் எப்படி நாம நிதானமா பிரச்சனைய கையாளணும்னு பிங்கி நமக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்காங்க. வாங்க பிங்கி. பிங்கி செல்லம், சுதந்திர நாள் அன்னைக்கு ஸ்கூல்ல கொடியேற்றணும்னு ஆசைப்பட்டல? ஆமா ஏசிபி சார். அப்படின்னா போமா, போய் உன் கனவை நிறைவேத்து. இல்ல தயா அங்கிள், நீங்க எல்லாரும் என் கூட வரணும். அடக்கண்ணா, இது உங்க ஸ்கூலோட ஃபங்க்ஷன். நீங்க போங்க போங்க. சார் நீங்களும் வாங்க சார். இந்த குழந்தை பாதுகாப்பா இருக்குன்னா அதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். நீங்க வாங்க பிங்கி.